2024 ரொம்ப மோசமான படங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். 10வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம். இந்த படத்தை என்கவுண்டர் பேஸ் பண்ணி எடுத்த படம். என்னென்னமோ நம்ம எதிர்பார்த்து உள்ளே வந்து உட்காந்துருந்தோம். பார்த்தா இது வந்து என்கவுண்டர் படம் கிடையாது. அதாவது கிளைமேக்ஸில் நான் ஒரு ஹண்டர் கிடையாது, நான் ஒரு ப்ரொடெக்டர், அதாவது நாங்களாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக பிறந்தவங்கன்னு சொல்லி படத்தையே உல்ட்டா கிடை அடிச்சு ரொம்ப சுமாரான ஒரு படத்தை தான் கொடுத்துருந்தாங்க. 9வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தனுஷோட 50வது படம் ராயன். இது 50வது படம், இது அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால நல்லா சமைச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுத்து போன சிக்கன் ரைஸை போட்ட மாதிரி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதையை நோக்கி போகிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக எடுத்துட்டு ஸ்டோரி மேலே கவனம் செலுத்தாம விட்டனால இந்த படம் வாஸ் அவுட்டுங்க. 8வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டி பக்கர். இந்த படம் கவினோட ஸ்டார் படத்துக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த படம் கண்டிப்பாக தூக்கி விடும். இந்த படத்தை அவர் பெக்கராக நடிக்காரு, நெல்சனோட ப்ரொடக்ஷன். அதனால் அந்த படம் தீபாவளிக்கு வேறு வருது, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினச்சி அமரனுக்கு போன எல்லாருமே பாதி பேர் இந்த படத்துக்கு வந்தாங்க. வந்தவங்கலாம் என்ன மைண்டில் இருந்தாங்க தெரிலங்க. இந்த படம் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யாத அளவுக்கு தான் தியேட்டரில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 7வது இடத்துல இருக்கிறது தான் கங்குவா. இந்த கங்குவா சோதிக்காத ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தியேட்டரில் ஒவ்வொருத்தரோட காதை கிழிச்சதும் இல்லாமல் தன்னால் படத்தை வச்சு ஒரு சின்ன பையில போட்டு தட்டு படத்தை நகர்த்த தெரியாமல் அந்த சின்ன பையில நோக்கி நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லி சின்ன பைய படம் எடுத்த மாதிரி கடைசியில் 3D கண்ணாடி போட்டு கண்ணிலேருந்து ரத்தம் வந்ததாங்க மிச்சம். அதுக்கப்புறமா வரது சைரன் படம். இந்த படத்தில் சமுத்திரகனி வந்து வில்லனா நடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பகன்னு சொல்லி அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி இவர் இறங்கினாரு பாருங்க. ஐயோ முடியலைங்க. அதுக்கப்புறம் 5வது வரது கேப்டன் மில்லர். தனுஷுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படங்க இது. 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. வராங்க, வண்டி ஓட்டுறாங்க, சுடுறாங்க, போகிறாங்க இவ்வளோதான். இதுக்கு நடுவில் பிரியங்கா மோகனை வச்சு காமெடி பண்ணி, தனுஷை வச்சு காமெடி பண்ணி, இவங்களே கோயிலை உடச்சி உள்ளே ஏறி உட்காரேன்னு சொல்லி இவங்களே படம் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது வர படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர். இந்த படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருந்தாங்க. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா கூட தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தப்பி தவறி போயிடக்கூடாது கூட யாருமே நினைக்கல. அதே மாதிரி அக்கா தம்பி பாசம் அப்படின்னு போட்டு கிரிஞ்சு எல்லாத்தையுமே கலக்கி ராஜேஷோட கெரியரில் கன்றாவியான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. அடுத்து 3வது இடத்துக்கு லால் சலாம். இந்த படத்தை எடுத்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சு. அதனால தான் நான் படத்தை பாதி விட்டேன், மீதி விட்டா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்கிறதுக்கு இருந்தாங்க. வேண்டாம்ப்பா, அந்த படத்தை எங்கே ஹச்டி விட்டா அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஹச்டி விடாமலே இன்ன வரைக்கும் வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல இருக்குது ரத்னம். எப்பப்பா இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி தான் எடுத்தாரான்ற ரேஞ்சுக்கு இருக்கும். தன்னால் போட்டு கொலையாக கொன்று எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் பார்க்க ஆரம்பிச்சிருந்து கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி 2 பிரியாரி பவானி சங்கர்னு சொல்லி அவங்களோட தம்பிங்க 3 பேர், அவங்க 3 பேர் தான் வில்லங்கன்னு சொன்னாங்க பாருங்க. சூப்பருங்க. அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வேற எதுவும் இல்லைங்க, இந்தியன் 2 தான். இந்த படத்தை விட்டு கொடுக்க முடியுமா? படத்தை சித்ரா அரவிந்தன் ஒரு சோசியல் மீடியாவில் ஆரம்பிச்சதாங்க. கடைசியில் கோபேக் இந்தியன் சொல்கிற வரைக்கும் படம் முழுக்க ஃபன் தான், படம் முழுக்க அப்படி தான், படம் முழுக்க அந்த ரேஞ்சில் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் பார்ட் 3 வேறு போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த படத்தை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு இப்போ ஓடிடியில் வேறு வைக்க போதான் பேசிக்கிட்டாங்க. இவ்வளோதாங்க.